வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உறவுகளே. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை தொடங்குறேன். அதாவது இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ அப்படின்னா என் முகத்தை பாருங்கள். அப்படியே பளபளன்னு நல்லா சிரிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோன்னு தான் சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் இது வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு அதுக்கான வாங்குறதுக்கான சூழ்நிலையும் அமையலை. அதோட வாங்கணும் அப்படின்றதுக்கு என்கிட்ட நிறையவே இருந்தது. அதனால் என்னால் அந்த பொருளை வாங்க முடியல. பட் அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்காண்டி தான் நாங்கள் டவுனுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்கும் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊர்லேருந்து டவுனுக்கு போகிற வழி நடுக பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரே க்ரீன்ஸாக தாங்க இருக்கும். அதாவது இதை பார்க்கையில் எனக்கு ஒரு சின்ன வயசு ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன பிள்ளையில் எங்கள் ஊர் கிராமந்தான். பட்டு வெளியில எல்லாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. மேக்ஸிமம் எப்போவாது வருஷத்தில் ஒரு தாட்டி கூப்பிட்டு போவாங்க. அதுவும் எங்கே கூப்பிட்டு போவாங்க அப்படின்னா கோயில் இந்த மாதிரி இடத்துக்கு தான் என்னோடய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. நானும் என்னோடய தம்பி 2 பேரும் அப்படி போகிறப்போ கொஞ்சம் தூரமாக போவோம்ல. அப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த வழி நடுக 2 பக்கமும் மரம் இருக்கும் இல்லையா? அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ அவனுக்கு அந்த பக்கம் நீ இந்த பக்கம், உன்னோட மரம் புளிய மரம், என்னோட மரம் வேப்ப மரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு எத்தனை மரம் இருக்குது, அதுவும் நம்ம போய் இறங்குற வரையும் எத்தனை மரம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். யாரோட மரம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு சாக்லேட் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டு இந்த மாதிரி விளையாடுவோம். அந்த பழைய நினைவுகள்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது கடவுள் என் முன்னாடி நின்று உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஃபஸ்ட்டு முதல்ல நான் கேட்குற வரம் என்னென்னா, நான் குழந்தையாக மாறணும். அந்த சின்ன வயசில் இருந்த எனக்கு அந்த சின்ன வயசில் இருக்க அந்த தருணங்கள் எனக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன். ஏன்னா அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அந்த கள்ளங்கபடம் இல்லாம மனசு, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு வயசு, எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுகிற ஒரு குணம், இதெல்லாம் அந்த சின்ன வயசில் மட்டும்தான் கிடைக்கும். போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. சந்தோஷமான வாழ்க்கை. அதாவது எப்போவுமே ஜாலியாக விளையாண்டுட்டே இருப்போம் பார்த்திங்களா, அது மட்டும்தான் இருக்கும். எனக்கு அந்த வரம் தான் வேணும்னு கேட்பேன். நீங்களும் உங்களுக்கு கடவுள் முன்னே நீ நான் என்ன வரம் கேட்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வெளியில் கிளம்புறதுனா முதல்ல என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் பையனும் தான் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. நான் பொறுமையாக தான் கிளம்புவேன். திட்டிகிட்டே இருப்பாங்க, இன்னும் கிளம்பலையானா. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு கிளம்பி போய் உட்காந்துட்டேன் வண்டியில். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரை வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார், உனக்கு பொருள் வாங்குறதா மட்டும் இருந்தால் அப்படியே உடனே கிளம்பிடுவேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கிளம்பி டவுனுக்கு அப்படியே போயிட்டுருந்தோங்க. என்னென்னா, நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, எல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் தோணும். நான் சின்ன சின்ன பொருள் மேலே தான் ஆசைப்படுவேன். ரொம்ப பெரிய பொருள் ஆனால் அதுவே எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அது கிடச்சிரும் கண்டிப்பாக. அந்த ஆண்டவன் எப்படியாவது எனக்கு கொடுத்துருவாருன்னு கூட நினச்சிக்கலாம். பட் அது கிடைக்கிறப்போ எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கு பூஜை மடம் வாங்குறதுக்காண்டி போகிறோம். சாமி மடம், சாமி ரூமுன்னு தனியாக வச்சுருக்கேன். பட் ஆனால் சாமியெல்லாம் கீழே தான் வச்சு சாமி கும்பிட்றேன். பட் வர்றவங்க போகிறவங்கள பெரியவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, கீழே சாமியை வச்சு சாமி கும்பிடக்கூடாது, நம்ம மேலே ஏறி உட்காந்துருக்கோம் சோபாவில், சாமியை கீழே வச்சு சாமி கும்பிடக்கூடாது, அதனால் ஒரு பூஜை மடம் மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா மேலே ஸ்டாண்டு மாதிரி அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஏற்கனவேலேருந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட்டை. சரி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. பட் அதுக்கான
விடியல் அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் வந்து முடிந்தது. அதனால தான் அதுக்காண்டி தான் நாங்கள் கிளம்பி டவுனுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக காடாக தாங்க இருக்கும். இங்கேருந்து நாங்கள் டவுன் போகிற வரையும் வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து காடுகள் தான் இருக்கும். நாங்கள் போய் டவுனை வந்து நெருங்கிட்டோம். அங்கே உள்ளே போனோடனே வந்து அந்த குளம் தெப்பக்குளம் சூப்பராக இருக்குங்க. இதுதான் மணிக்கூண்டு. ஆனால் இந்த மணிக்கூண்டுகிட்ட வந்து என்னோடய நினைவுகள் நிறையா இருக்கும். ஏன்னா நான் 11th 12th இதெல்லாமே வந்து இந்த டவுனில் தான் நான் படித்தேன். பட் இங்கே போய் நின்று நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த அந்த பாதையில் தான் நான் 11th ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து பஸ் ஏறுறதுக்காண்டி போவேன். அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த நினைவுகள் வந்தது. இங்கே மாடர்னுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். பட் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஷோரூம் இருந்தது, அங்கே போனோம். பட் அங்கே வந்து நல்லாவே பொறுமையாக நிதானமாக காமிச்சாங்க. அதனோட ரேட்டு அது எப்படி எல்லாமே காமிச்சாங்க. நீங்களும் பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு அதில் எந்த சாமி மாடம் நல்லாயிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதுதான் நிறையா வச்சுருந்தாங்க, நிறையா வெரைட்டி. பட் நான் வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணையிலே அம்மா வாங்கி வச்சாங்க. அதோடு நான் மற்றபடி இந்த ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கெலாம் நான் அங்கே போனதே இல்லை. பட் இதுதான் முதல்ல போனேன். கடல் மாதிரி இருந்ததுங்க. எல்லா பொருளும் பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இவ்வளோ பொருள் இருக்கா அப்படின்னு நானே யோசித்தேன். அங்கே போய் என் பையன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மேலே ஏறவும் இது மேலே ஏறவும் அப்படின்னு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அவனே அதட்டி கூட்டிக்கிட்டு அப்படியே நாங்களும் சாமி மடமெல்லாம் பார்த்து அதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். சரி வாங்க இன்னும் 2 நாள் கழித்து வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸுங்க. சாமி மடம், பீரோல், கட்டில் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கிட்ட போய் வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். நல்லா இருந்தது. அப்படியே எடுத்து அங்கேருந்து கொஞ்சம் பார்த்தோம். நல்லா இருந்தது. சரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்காண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லை. சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். என்ன தான் நாங்கள் டவுனுக்கு போனாலும் என்னென்ன கடை போனாலும் எங்களுக்கு அந்த அலங்கார மாளிகைக்குள்ளே போனால் தாங்க முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது டவுனுக்கு போனோம் அப்படின்ற ஒரு திருப்தியே கிடைக்கிது. அதனால நாங்கள் அங்கேயும் போயிட்டு என் பையன் ஒரு ட்ராலி எடுத்து அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருட்டிருச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி வர்றப்போ வந்து நிறையா பேசிகிட்டே வந்தோம், சொல்லிகிட்டே வந்தேன். இன்றைக்கும் வாங்க முடியலையேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எப்போ நம்ம வீட்டுக்கு வரணுன்னு இருக்கோ அது கண்டிப்பாக வரும், நீ ஏன் ஃபீல் பண்ணுற, பார்ப்போம், இன்னும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. சரி அதுக்கு மேலே என்னத்த அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே டவுனில் இருந்து கிளம்பி சர்ன்னு எங்கள் ஊருக்கு வந்துட்டோங்க. எல்லோரும் நினைப்பீங்க, என்ன இது ஒரு பெரிய விஷயமா பூஜை மடம் வாங்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதாவது ஒருத்தவங்களோட ஆசை, சின்ன ஆசைகள் வந்து அவங்களுக்கு நிறைவேறையில் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. நம்ம ரொம்ப நாள் வாங்கணும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அது வாங்கையில் நிறைய ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா. அதை சரி உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் கொடுங்க உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய்.